லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து இப்போ சமீப காலமாக நிறைய இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம காலமாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கையை பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான முறை அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து அது மாதிரி தான் எல்லாம் இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் நம்ம இதுக்குள்ள உள்ள வந்ததுனாலையும், ரெண்டாவது வந்து இந்த திருமணத்தில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதில் உள்ள மற்ற இதுக்காக வந்து ஏன் நாம பொறுப்பு அந்த அளவுக்கு எடுத்துக்கணுன்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து திருமணத்துக்கு வந்து வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு உள்ள விஷயமா இருக்கு. இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நன்மைகளும் இருக்குது, சௌகரியங்களும் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு டெஃபினேஷன் நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் இன் த நேச்சர் ஆஃப் மேரேஜ். ஸோ ஒரு மேரேஜ்னால ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி ஒரு உறவு, அதை தான் லிவிங் ரிலேஷன்ஷிப்